சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்க வாழ்க்கையோட முக்கியமான ஒரு மாறுபாட்டுக்கான நேரத்துல உங்களை சேர்க்க போகுது. எங்கு ஓடி ஓடி ஒளிந்தாலும் ஒரு மனிதரால் வரப்போகும் பெரும் ஆபத்து. இந்த வரியை பார்த்த உடனேயே உங்க மனசுக்குள்ள ஒரு பயம், ஒரு சந்தேகம், ஒரு கலக்கம் வந்திருக்கும். ஆனால் அந்த வார்த்தை பயமுறுத்துவதற்காக இல்ல, உண்மையிலேயே உங்களை பாதுகாக்க, உங்க வாழ்க்கை பாதையில வர்ற ஒரு சூழ்நிலையை முன்னரே சொல்லி எச்சரிக்கத்தான் இந்த வீடியோ. என்னதான் அந்த ஆபத்து, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, இன்னும் முக்கியமா இந்த ஆபத்துக்கு பின்னாலே உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய லாபம், உதவி, வேண்டுதல், நிறைவு வரப்போகுது, எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவா தெரியும். சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களை தடுக்க முயற்சிக்கிறவர் யார், உங்களை காப்பாற்ற போகிற சக்தி என்ன, இதை கண்டுபிடிக்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த ஜனவரி மாதம் 2026 ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறதை இப்ப நம்ம கிளியரா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் 5ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம், இந்த 2 ஸ்தானங்களில் தான் முழு மாதமும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். மாதத்தின் முதல் பாதியில் 5ஆம் இடத்திலும் 2ஆம் பாதியில் 6ஆம் இடத்திலும் நம்முடைய ராசிநாதன் சூரியன் மிகவும் வலிமையாக சஞ்சாரம் செய்கிறார். அதோடு குருவின் பார்வையும் கிடைக்குது. புதனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார்கள். இது ரொம்பவே சிறப்பான ஒரு யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் இந்த மாதம் முழுக்க மிக அற்புதமாக வேலை செய்யும். அதோடு யோகாதிபதிகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். ராசிநாதனாகவும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிற புதன், 3ஆம் மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிற சுக்கிரன், 4ஆம் மற்றும் 9ஆம் இடங்களுக்கு அதிபதியான யோகாதிபதி செவ்வாய், இந்த 3 பேரும் சூரியனோடு இணைந்து நிற்கிறாங்க. இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஃபேவரான அமைப்பு. குறிப்பாக மாதத்தின் முதல் 15 நாட்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். குரு பார்வையில 5ஆம் இடம் வலிமை பெறுகிறது. குரு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் பஞ்சமாதிபதி என்கிற ரோலையும் இந்த மாதம் பிளே செய்கிறார். அதனால ராசிநாதன், யோகாதிபதிகள், தனாதிபதிகள் எல்லாரும் குருவின் பார்வையில வலிமையா இருக்கிறாங்க. இதை நான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு முழுக்க பாசிட்டிவான மாதமா தான் பார்க்கிறேன். இப்ப டாபிக் வைஸா இந்த மாதத்துல என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதலாவதாக உத்தியோகம் மற்றும் தொழில். இந்த ஜனவரி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக ரொம்பவே ஃபேவரான காலகட்டம். மாதத்தின் முதல் பாதியும் 2ஆம் பாதியும் ரெண்டுமே நல்ல அமைப்பில தான் இருக்கு. யோகாதிபதிகள் 5ஆம் மற்றும் 6ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதனால உத்தியோகத்துல நிறைய அலைச்சல் இருக்கும். வேலை சார்ந்த பயணங்கள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அது நல்ல முறையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக 14ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோக மாற்றம், இடமாற்றம் நடக்க வாய்ப்பு அதிகம். மேலதிகாரிகளால் இருந்த தொந்தரவு குறையும். சக ஊழியர்களோடு இருந்த கருத்து முரண்பாடுகள் சரியாகும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதுசாக கல்லூரி முடிச்சு வேலை தேடுறவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்பவே ஃபேவரான டைம். நீங்கள் முயற்சி பண்ணினா அது கண்டிப்பா கிளிக் ஆகும். அஷ்டம சனி காரணமாக கொஞ்சம் மன தைரியம் குறையிற மாதிரி தோணும். ஆனா ராசிநாதன் குருவின் வீட்டிலும் குருவின் பார்வையிலும் இருந்து யோகாதிபதிகளோட இணைந்து இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உத்தியோகத்துல ஏற்றம், முன்னேற்றம், மாற்றம் எல்லாமே ஃபேவரா இருக்கு. தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடக்கிறதுனால சற்று சுமை உணர்வு இருக்கும். ஆனா இந்த மாதம் பெருசா எந்த டவுனும் இல்லை. ஏற்கனவே தொழில் செய்கிறவர்களுக்கு லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகளை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது. பெரிய அளவில் முதலீடு செய்ய வேண்டாம். ஏற்கனவே நடக்கிற தொழிலை முன்னேற்ற இது நல்ல மாதம். புதிதாக தொழில் தொடங்க நினைக்கிறவர்கள் தங்கள் ஜாதக தசை பலன்களை பார்த்து முடிவு எடுப்பது சிறப்பு. பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் தரும். பணவரவு இருக்கும். தேவைகள் நிறைவேறும். மாதத்தின் 2ஆம் பாதியில் கடன் பற்றிய சிந்தனை வரலாம். கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் இந்த மாதம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. முதல் பாதியில் தனலாபம் சிறப்பாக இருக்கும். பணம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். பணத்தின் மதிப்பு புரிய வரும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாட்கள் ரொம்ப நல்ல அமைப்பு. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கருத்து வேறுபாடுகள் சரியாகும். செலவுகள் குறையும். சுப விரய செலவுகள் மட்டும் நடக்கும். பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சிலருக்கு குழந்தை சம்பந்தமான மகிழ்ச்சியான செய்திகள் வரும். திருமண முயற்சிகள் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கும். ராகு, கேது காரணமாக சில தேமதங்கள், குழப்பங்கள் இருக்கும். ஆனா முயற்சியை கைவிட வேண்டாம். திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையோட கருத்து முரண்பாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமை முக்கியம். குழந்தை பாக்கியம் தொடர்பாக இந்த மாதம் நல்ல செய்தி தரக்கூடிய காலம். குறிப்பாக முதல் 15 நாட்களில் சுப செய்தி எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பெருமை, கௌரவம் கிடைக்கும். பிள்ளைகளோடு இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். காதல் உறவுகளில் பெரிய குழப்பம் இல்லை. இனிமை அதிகரிக்கும்.
பூர்வீக சொத்து விஷயங்களில் சிறிய தடுமாற்றம் இருந்தாலும் பெருசா பிரச்சனை இல்லை. குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் சிறப்பாக நடக்கும். மாணவர்களுக்கு முதல் 15 நாட்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அஷ்டம சனி காரணமாக சோர்வு வரலாம். தியானம் செய்து படிப்பது நல்லது. அலட்சியம் இல்லாமல் இருந்தால் வெற்றி உறுதி. பெண்களுக்கு மன அழுத்தம் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் நலத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. தேக ஆரோக்கியம் விஷயத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் அவசியம். குறிப்பாக 15 தேதிக்கு பிறகு உணவு தூக்கம் நேரம் தவறாமல் இருக்க வேண்டும். வெளியே சாப்பிடுவதை குறைக்கவும். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கவும். தியானம் மிகச் சிறந்த பரிகாரம். சந்திராஷ்டம தினங்கள் இந்த மாதம் 23, 24, 25 இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். ஒட்டுமொத்தமாக இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான யோகம் நிறைந்த காலம். முதல் 15 நாட்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க சிறந்த நேரம். 15 தேதிக்கு பிறகு சுகாதாரத்தில் மட்டும் கவனம் போதுமானது. இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். வாழ்த்துக்கள். ஜனவரி 5ஆம் தேதிக்குள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆபத்து என்ன தெரியுமா? ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு தவறான முடிவு, ஒரு தவறான மனிதர். இந்த மூன்றும் தான் ஆபத்துக்கான மூல காரணங்கள். உங்களை பற்றிய ஒரு தகவலை புழங்கவோ, உங்க மேல் காரணம் இல்லாமல் குறை சொல்லவோ, உங்க முன்னேற்றத்தை தடுக்கவோ, உங்க மனதை டவுன் ஆக்கவோ யாரோ ஒருவர் காத்திருக்கிறார். அந்த மனிதர் உங்க தன்னம்பிக்கையை இடிக்க முயற்சி செய்யலாம். நீங்க செய்யறது சரியா என்ற சந்தேகம் வரும்படி பேசலாம். உங்க நல்ல செயலை கூட தவறாக மாத்தி காட்ட முயற்சி செய்யலாம். ஆனா சிம்மம் ராசிக்காரர்கள் ஒருத்தரை குறைச்சு கண்டுவிட்டா அப்படியே மேலே எழுந்து நிற்பதுதான். அதனால்தான் இந்த மனிதரின் முயற்சி பயமுறுத்தும், ஆனால் தகர்க்க முடியாதது. அந்த ஆபத்து வரப்போகும் நேரத்துல உங்களுக்கு ராசி ஆதரவு, தெய்வ ஆதரவு, உங்க உள்ளுணர்வு 3 பேரும் சேர்ந்து வழிகாட்ட போகுது. அதனால அந்த ஆபத்து உங்களை தொட முடியாது. ஆனால் அது உங்களுக்கு ஒரு பாடமாக மாறும். இதிலேயே மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஆபத்து ஒரு முடிவு இல்ல, ஒரு தொடக்கம். அந்த மனிதர் உங்களை தடுக்க முயற்சி செய்கிற நேரத்துல, அதே நேரத்துல வேறொருவர் உங்களுக்கு உதவி செய்ய வரப்போகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய உறவு, ஒரு புதிய முன்னேற்றம். இது எல்லாம் ஆபத்துக்கு பின்வரும் பலன். ஆபத்தை கவனிக்கணும். மனசை அமைதியா வச்சுக்கணும். யாரு என்ன சொல்றாங்கன்னு கவனமா பார்த்துக்கணும். ஜனவரி 5 வரை சிம்மம் ராசிக்காரர்கள் லோ ப்ரோஃபைல் இருந்தா நல்லது. ஆனால் 5ஆம் தேதிக்கு பின் நெருப்பு போல, மேகம் கிழித்து வரும் மின்னல் போல உங்க வாழ்க்கை மாறும். உங்க முயற்சிக்கு சரியான ரெகக்னிஷன், உங்க பேருக்கு ஒரு உயர்வு, உங்க மனசுக்கு ஒரு தைரியம் வந்து சேரும். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோவின் நோக்கம் உங்களை பயமுறுத்துவது இல்லை. உங்களை எச்சரிக்கவும், உங்க வாழ்க்கையின் சக்தியை நினைவூட்டவும் தான். அந்த பாடம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. ஆபத்து ஒரு சோதனை மாதிரி வரும். ஆனா அந்த சோதனையை கடந்து வர்றவங்களுக்குத்தான் அடுத்த அடி பாக்கியம் திறக்கும். இந்த காலத்துல யாரை நம்புறீங்கன்னு கவனிங்க. உங்க உள்ளுணர்வை கேளுங்க. நீங்க செய்யும் ஒவ்வொரு முடிவும் ஸ்லோவாவும் ஸ்ட்ராங்காவும் இருங்க. இந்த ஆபத்து உங்கள் வெற்றிக்கான கதவை திறக்க வந்த சிக்னல் தான். நன்றி, வணக்கம்.